introduction. Thank you. இந்த அருமையான ஜெபக்கூடிக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ற நான் அறிய வேண்டும் சொல்லி காத்திருக்கிறோம். பிள்ளைகளோடு கர்த்தர் தான் பேச முடியாத தாழ்மையோடு கேட்கிறப்பா. அடியேனை மறைத்து நீங்க மகிமைப்படுங்க சுவாமி, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்க வெளிப்படுத்தி அது நடக்க எங்களுக்கு கொடுக்கிறோம். பொறுப்படுத்துக்குங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், நீங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நான் பேசுகிறேன். ஏனென்றால் வேதத்தில் அநேக நபர்களை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சாங்க, ஆனா நிலைத்திருக்க முடியாம அவங்க வாழ்க்கையை பரிதாபமா இருந்ததை நான் பார்க்கிறோம். ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல நாம் லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சோதம் குமாரின் பாவங்கள் பெருகி இருக்குமாறு அதை அழிக்க விரும்புகிற பொழுது ஆபிரகாம் நிமித்தமாய் லோத்துக்கு ஆண்டவர் கண்ணில் தயவு பெற்றது. எனவே லோத்தையும் அவன் மனைவியும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக 2 தூதர்கள் அனுப்புகிறார். அவர்கள் அழைத்துக் கொண்டு, அவர்கள் மாற்றன்னு சொன்னா கூட பரிதாபமே அழைத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே தள்ளி திரும்பி பார்க்காம ஓடி போங்கன்னு சொல்றாங்க. நடந்தது என்ன? லோத்தும் பிள்ளைகளும் மனைவியும் ஓடுறாங்க. ஆனா லோத்து மனைவி திரும்பி பார்க்க உப்பு தூணாய் மாறிவிட்டான்னு சொல்ற. ஏன் திரும்பி பார்க்கணும்னு யோசித்து பார்த்தீங்களா? தான் விட்டு வந்த வீடு, தான் விட்டு வந்த நகை, தான் விட்டு வந்த எல்லா பொருட்கள், ஒரு பொருளாசை. இந்த பொருளாசை விட்டுவிட முடியாததால்தான் அவள் நிலைத்திருக்க முடியாம எழுந்து போய்விட்டார். இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கோமா? நம்முடைய பொருட்கள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கோம். இது என்ன காப்பாற்றும்? இன்றைக்கு பாருங்க, 3 நாளா ஒரு வாரமா பார்க்கிறோம். பெங்களூர்ல பேப்பர்ல என்ன போட்டாங்க, ஹிந்துல நல்லா தெரிவிப்பான், பில்லியனர்ஸ் ஆன் போட்டான். அதாவது ரொம்ப மாளிகையில உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் சோறு இல்லாம தண்ணி இல்லாம பாதுகாப்போட போட்ல அழைச்சிட்டு போறாங்க. பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஆனா காப்பாற்ற முடியல, தன்னைத்தானே காப்பாற்ற முடியல. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் யோசிப்பாங்க. என்னடா இன்னொரு சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், செம்சோனை குறித்து வாசிக்கிறோம். நீங்க வீட்டுல பொறுமையா அந்த நியாயாதிபதி புத்தகத்துல 13, 14, 15, 16 அதிகாரம் வாசிப்பாருங்க. இவன் தாயின் கருவிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கருவில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன். இவனால கர்த்தர் பல காரியங்கள் செய்தார். வெளிச்சரியை எவ்வளவோ முறை முடிவெடுத்தான். ஆனா கடைசியில் என்ன நடந்தது? பெற்றோர் சொல்ல பேச்சு கேட்கல. அந்நிய பெண்களை விரும்பினார். வேணாப்பா, அது வேண்டாம், கர்த்தர் அழுவிப்பாரு, நல்லா இருக்காருன்னு சொல்ல கேட்கல. இப்படியே அவன் போனதுனால என்னாச்சு? அவன் தன் மனைவிட்டு உள்ளதை சொல்லித்தான் பலத்தை இழந்து விட்டான். தன் பலன் தன்னை விட்டு போனதை கூட அறியாம நான் முன்னே போல, நான் எப்பொழுதும் போல பலமாக செய்வேன்னு சொல்லி மாறிட்டான். எனக்கு அன்பானவர்களே, பாவம் சிகிச்சை அநேகர் விழுந்து போறதுக்கு மாம் சிகிச்சை ஒரு காரணம். பெரிய ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க. இந்த சாத்தான் ஊழியக்காரர் வீழ்த்துறது 2 காரியம். ஒன்று மாம் சிகிச்சை, இன்னொன்று பணம். எனவே மாம் சிகிச்சைக்கு நம்ம எச்சரிக்கை. இன்னொரு அடுத்தது இப்ப சொன்னதுதான் பண ஆசை. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சவன். புதிய ஏற்பாட்டில் யூதாஸ்காரியர் ஆண்டவர் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்ல ரொம்ப யூதாஸ்காரியத்துக்கு.
ஆனா என்ன நடந்தது? அவனும் தான் அற்புதம் செஞ்சான். பிசாசை உரட்டினா, நோய்களை குணமாக்கினா, ஆண்டவரோட ஊழியம் செஞ்சான், ஆண்டவர் வார்த்தையெல்லாம் கேட்டான். அதனால அவனை என்னென்ன செய்ய முடியல? பண ஆசை. அவன் தான் ப்ரெஷராகவும் இருந்திருக்கான். அவன் தான் பணப்பை வச்சிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த பணப்பை அந்த பணத்தினாலேயே அவன் சத்துரம் அவன் வைத்திருக்கான். கேவலம் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்து கடைசியில் அவன் வாழ்க்கை என்னாச்சு? அவன் 12 சிஷ்யர்ல ஒருவனாய் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கல ஒரு பெண் சொன்னதுல இழந்து போய் 4 கொண்டு செத்தான் வாசிக்கலாம். இப்படி பல பேரை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிலைவரமான வாழ்க்கையா. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஆலயங்கள்லாம் பாருங்க, கொரோனாவுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறமா மறந்துருப்பாங்க மக்கள். பார்த்தா இன்னும் அந்த ஆலயங்கள்ல வரவு கம்மியா தான் இருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் சண்டே வந்து கம்யூனிட்டி தான் போதும், இல்லாவிட்டா ஒரு பண்டிகை வந்தா போதும். இன்னும் நிர்விசாரம். நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், நானும் சபை காணி கொடுக்குறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்றது யோசிப்போம். நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதுக்கு ஒரு நல்ல வசனம் 1 யோவான்ல எழுதுறாரு. யோவான் சுவிசேஷம் எழுதுறாரு. 1 யோவான் 2:17 வாசிக்கிறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எவ்வளவு தெளிவா ஆண்டவர் எழுதியிருக்கார். பரிசுத்தாவியானவர் யோவானை கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் நிலைத்திருப்பான். அப்படியானால் நம்ம கேட்கிற அடுத்த கேள்வி, தேவனுடைய சித்தம் என்ன? அதான் நமக்குள்ள கேள்வி வர வேண்டியது. அது தேவனுடைய சித்தம் நிறைய இருக்கு. ஆனா ஒரு சில காரியங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அடுத்த மற்ற காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ நல்ல 2-3 சகோதரர் ஜெபம் பண்ணாங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தம் என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நோட்டா நீங்க ஆண்டவருக்கு ரட்சிப்பு வந்துட்டோம்னா அதை விட்டு விலகிக்க கூடாது, அதை நிலைத்திருக்கணும். அதுக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தத்தை குறித்து பல செய்திகள் நம்ம இந்த இன்சூரன்ஸ் நிறைய பேர் பேசியிருக்கிறோம். நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? சராசரி நிறுத்து பார்த்தா இன்னைக்கும் குறைவுள்ளவர்களாக தான் காணப்படும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பேதுரு எழுதுகிறார் 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறவர், நீங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் ஒண்ணு விடாம, பார்வையில, சிந்தனையில, பேச்சில, செய்கையில, நடக்கையில, எல்லாவற்றிலும் யோசிச்சு பார்ப்போமா? ஆண்டவர் சித்தப்படி நடக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? ரோமர் 1:28-32 வாசி பாருங்க. ஒரு பெரிய பட்டியல், செய்யத்தகாதவன் பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 1:28-32 நீங்க வீட்டுல வாசிப்பாரு. இதுல எதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா, அது செய்யத்தகாததுல இருக்கிறதுனால விட்டுருவோம். அது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தடையா இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும்னா முதலாவது பரிசுத்தமா இருக்கணும். 2வது, நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச வசனம், அடிக்கடி கேட்டது வசனம் 1 தீமோத்தேயு 2:4. ஒண்ணு மட்டும்தான் நம்ம அறிஞ்சிருக்கோம். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் மட்டும் சொல்றோம், ரட்சிக்கணும் நினைச்சிட்டோம். ஆனால் அந்த வசனத்தை முழுமையாய் வாசித்து பார்க்கிறேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும், அடுத்த வசனம் அந்த வார்த்தை தான் முக்கியம், சத்தியத்தை அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியம் தான் நம்ம விடுதலையா.
நாம் நிலைச்சிருக்கணும்னா சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். சத்தியம் என்பது வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு தடையால் இந்த வேதத்தை முழுமையா படிச்சிருக்கோமா? அங்க ஒண்ணும் இங்க ஒன்றும் படிக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா பயில் படிக்க மட்டும் நேரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க சத்தியத்தை அறியாவிட்டால் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 தான் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஜெபம், வேதம். 2 கண்களுக்கு போல. 2 ஒண்ணு குறைஞ்சா கூட, வேதமும் ஜெபமும் குறைஞ்சா கண்டிப்பா நம்முடைய பக்த வாழ்க்கையை நாம் அவர் அறிகிற அறிவுல நாள் முழுவதும் வளரணும். பவுல் நீங்கள் பால் உணர்த்தவராக இருக்கிறது, இன்னும் ரட்சிப்பு, ஆசீர்வாதம் இதேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி முதிர்ச்சி அடைவன் நிலைத்திருத்தார். ஆண்டவர் சித்தப்படி செய்தாதான் சொல்றாரு, ரட்சிக்கப்படும் மாத்திரம் சத்தியத்தை அறிகிற அறிவுகளை நாம் வளர வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்க்கையில் நம்ம வளருகிற குழந்தை வளர்ற யாருமே நம்ம என்ன பண்ணோம், பிள்ளை வளரணும்னு எதிர்பார்ப்போம். அப்ப ஆண்டவர் நம்ம வளரணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா? நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்க வளரணும், நம்மளும் வளரணும் விரும்புறோம். நம்மை படைத்த கர்த்தர் நீ வார்த்தையில வளர வேண்டும் விரும்புறது தப்பா? அது சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவுகளை நாம் வளர வேண்டும். ஏன்னா சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆகும். பிசாச ஆண்டவர் எதிர்க்கிறதுக்கு ஆண்டவர் பரிசுத்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அவனும் வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் சொல்லிச்சான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை தான். சில டிவி நிகழ்ச்சி சொல்ற மாதிரி நம்பாதுங்க. உலகத்துல உங்களை உபத்திரவம் தான். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பிசாசுக்கு நம்ம கிட்ட தான் வேலை. நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ, எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்பொழுது வேதத்தை படித்து அவர் தியானிக்க ஆரம்பிங்களோ, அப்புறம்தான் உங்களுக்கு பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் சாத்தா அவங்களுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட நீங்க இருக்கிறீங்க. அவனை விட்டு விலகி வரும் பொழுது, அவனை விட்டு விலகி வந்து எப்பொழுது ஆண்டவரை சேர்க்கிற அது வரை மரணம் பரியந்தம் ஒரு போராட்டம் தான். எப்படாத்து விழுங்கலாம் பார்ப்போம். வகை தேடி சுத்தி திரியான்னு பேசுறான். கண்மான உள்ளே சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சிங்க. பாருங்க, அருமையா இதுக்கு டைம் எடுத்து பாசிங் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி பாக்கி, இதெல்லாம் நமக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இன்சூரன்ஸ் ப்ரேயருக்கு ஏற்பாடு செய்த கூட்டங்கள். இதை இவ்வளவு கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்றோம், நிர்விசாரமா விட்டுறோமே. வாஞ்சியோட கலந்து அறிந்து கொள்ள வாஞ்சி இல்லையே. எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு பைபிள் ஸ்டடியில 1 நாளாகவும் 2 நாளாகும். ஒரு பைபிள் ஸ்டடியில 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அவ்வளவு தெளிவா சுருக்கமா. ஆனா அந்த பைபிள் ஸ்டடியில ஏன் கலந்துக்கல தெரியுமா? நம்ம அது ஏற்கனவே படிச்சிருந்தா தானே அவர் சொல்றது புரியும். சங்கீதம் விட்டா மத்த சுவிசேஷம் போதும், இதோட நம்ம நிறுத்திடுறோம். இதே திரும்பி அது கூட டைம் இல்லை. நம்ம கண்பான வேதனையோடு சொல்லுகிறேன், சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் நிர்மூலமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சித்தத்தினுடைய செய்யணும்னா ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் வளர வேண்டும். ஜாக்கிரதையா இருப்போம். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அது கொஞ்சம் நீளமான பகுதி, ஆனா ஒண்ணுதான் அது முக்கியம் நான் நினைக்கிறேன். அதாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 23 வரைக்கும் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 காரியங்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு சொன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த முன்னாடி பெரிய பட்டியலுக்கு பின்னாடி அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
பவுல் அப்போஸ்தலன் சொன்னா கூட அவன் சொல்றான், இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஒண்ணு யோசிங்க, மற்றெல்லாம் ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்றோமா? நம்ம இல்லாதவருக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறோம், கிடைக்கலன்னா ஆண்டவர் மேல கோச்சுக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தோமா? நீ அருமையா சாட்சி சொன்னார். இந்த சாட்சியை நம்ம இதுல வைக்கணும், ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பேரும் வைக்கணும். நீங்களும் நானும் சுவாசம் விட்டு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த பாஸ்டிங் கலந்துக்கிறேன்னே இது கர்த்தருடைய கிருபை சாட்சி சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிவிச்சின்னா நான் கிளம்பணும், என்னை மறுதளித்தா நானும். கர்த்தருடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருக்க. நீ சாட்சி சொல்லும்போது வேகமா போதும் போதும் சொல்ற அளவுக்கு வந்திருக்கணுமே நினைச்சேன், இல்லையே. அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? உச்சந்தில இருந்து சரீரத்தில் இருக்க உறுப்புகளை எண்ணி பாருங்க. ஏதாவது குறைபட்டு இருக்கா உங்களுக்கு? கண்ணு ஏதாவது தெரியலையா? ஒரு கண் தெரியலையா? 2 கண் தெரியலையா? எத்தனை பேர் பார்வை இல்லாம இருக்காங்க? எத்தனை பேர் காது கேட்காம இருக்காங்க? எத்தனை பேர் மூக்குல சுவாசம் விடாம இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு வாய் இருக்கு? உங்களுக்கு அழகான முகத்தை கொடுத்து நேர்த்தியாய் படுத்திருக்கிறாரு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நினைச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எப்பொழுதும் இடைவிடாம ஜெபம்னா, இடைவிடாம ஜெபம்னா ஸ்தோத்திரம் ஒண்ணு. நீங்க படுத்திருக்கும் போதும் நடந்திருக்கும் போதும் ஸ்தோத்திர பாடல் பாடிட்டே இருக்கலாம். சமைக்கும் போதும் பாடிட்டே பாருங்க, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்தோத்திரம் ஒண்ணு. சங்கர் பிரதர் பாருங்க, எவ்வளவு குறிப்புகள் எடுத்து அழகா ஸ்தோத்திரப்பாடு பாடுறாங்க. ஸ்தோத்திரப்பாடு பாடிக்கிட்டே இருங்க, ஆண்டவரை மையப்படுத்துங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க. அது அவருடைய சித்தமா இருக்கிறது. முறுமுறுக்காதீங்க. அது இல்லை இதுல முறுமுறுக்காதீங்க, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அருவருக்கிற காரியம். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணா ஆண்டவர் சொல்லியிருக்கார், துதிகளின் மத்தியில வாசம் செய்யணும். இந்த ஆண்டவரோட பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான், தூக்கி பாடிட்டே இருங்க. யூ கேன் ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்ற உணர்வு நமக்கு ஏற்படும். ஒரு பயம் ஏற்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? பயம் இல்லை. பிரஜாதிகளுக்கு இருக்க பயம் கிறிஸ்தவனுக்கு துணிஞ்சி பாவம் செய்யும். கண்மானத்திலே ஆண்டவர் சித்தப்படி செய்யும். இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்றார். சந்தோஷமா இருக்குன்றாரு. சந்தோஷமா இருக்குமா? நம்ம இன்னும் பிலிப்பியர் 4 நாள்ல பவுல் கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா மறுபடியும் சொல்லுகிறேன். அது சிறையில இருந்து எழுதுறார். சிறையில இருக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? தாவீது கர்த்தருக்குள்ள நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறேன் என்று சங்கீதத்தில். நம்ம ஒரு தடவையாவது துதிக்கமா சோத்தரிக்கிறோமா? அதுக்குள்ள டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டோட சித்தம், இந்த ஆல்ஃபிரடோட சித்தம், இந்த ஆண்டோட சித்தம் இந்த பகுதியில் நீங்க வீட்டுல வாசிப்பாரு. எனக்கு அனுபவம் பண்ணுகிறேன். மத்திய 7:21 என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்வனே அல்லாமல் பரலோகராஜ்ய பிரவேசனே அல்லாம், பரலோக பிரவேசனம் அல்ல, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொன்னா போதும். அவருடைய சித்தத்தை அறிந்து சித்தத்தை செய்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமா பரலோகத்தை பேசியிருப்பார். சரி, ஒரு சில காரியம் எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி ஒரு சில காரியங்களை பேச வாசிப்போம். கர்த்தருடைய சித்தப்படி செய்யணும் தான் நிலைத்திருப்பான்னு வாசித்தோம். இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:1-2 வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும்
அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்துல நிலைத்திருக்கணும். சுவிசேஷம் அது 2வது வசனம் இன்னும் தெளிவா இருக்கு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலேயே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ சுவிசேஷத்தை நிலைத்திருக்கணும். அது எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதை கை கொள்றதுனால தானே. சுவிசேஷத்தில் கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நம்ம கை கொள்றோமா? வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் என்று வலியுறுத்தி காதுள்ளவன் கேட்கிறவன். வசனத்தை கேட்டு அதன் நடக்கிறவனோ அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான். இது ஏதோ ஒரு நாள் இல்ல முடிஞ்சு போற காரியம் இல்லை. இட்ஸ் லைஃப் லாங் பின்பற்ற வேண்டிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதான் பரிசுத்தமாயிருக்கு, இன்னும் பரிசுத்தமாயிருக்கு, இன்னும் இன்னும் ஸ்டில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தில் மட்டும் இல்லை, இங்க யோவான் எழுதுகிறார், தேவன் நம்மையில் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷத்துல மாத்திரம் இல்ல, நம்ம அன்பிலே நிலைத்திருக்கணும்ன்றார். இன்றைக்கு குடும்பங்கள்ல என்ன எது கம்மியா இருக்கு தெரியுமா? அன்பு இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பெற்றோர் பிள்ளைக்குள்ள அன்பு இல்லை. இந்த பாலா போன செல் வந்தது போச்சு. முதல்ல டிவியை சொல்லிட்டு இருந்தோம், இப்ப செல் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம செல்லுகிட்ட நம்ம கொடுக்குற டைம் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்குறோமா? கர்த்தருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம். அன்பான அன்பு எல்லாவற்றும் நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இருந்தால்தான் நம்முடைய ஒரே குமாரனை நமக்காக அனுப்பிச்சு நாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கா 3:16 தெளிவா சொல்ல. நாம் நித்திய ஜீவன் சொல்லி நம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி எவ்வளவு அனுப்பப்பட்ட, இதை விட பெரிய அன்பு வேற என்ன வேணும்? நாம் அன்பா இருக்குன்னு சொன்னால் அவர் கட்டளை கைக்கொள்ளணும். அவர் கற்பனை கைக்கொள்ளாவிட்டால் நான் அன்பா இருக்குன்னு சொல்ல போய். அதுவும் யோவான் 1 யோவான் 4:19 சொல்ற, தேவன் முந்தி நம்மளுக்கு அன்பு கொண்டபடியா அவர்தான் ஃபர்ஸ்ட் லவ். நம்ம கூட முந்தி அவர் எதிர்பார்க்கல. நம்ம நேசிக்கிறப்பா, உள்ளங்கையில வச்சிருக்கப்பா, உன் மதுரையில் எப்பொழுதும் நாள் எடுத்துப்பா, நான் விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், நீ என்ன தெரிந்து கொள்ளப்பா, நான் தான்ப்பா உன்னை தெரிந்து கொள்றேன். சார் கேட்கல. ஓகே, அவர் நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, திருப்பி ஜாயின் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அவர் டெல்லியிலேருந்து இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டெல்லி ப்ராப்ளம். Number you have dialed is currently busy. The number you have dialed is currently busy. Please. The number you have dialed is currently busy. Two minutes இப்போ அங்கிள் கனெக்ட் ஆவாங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதா? கேக்குது. எந்த பாயிண்ட் விட்டேன்? அன்பு குறித்து பேசுறது சொன்ன சிப்பஞ்சுதா பவுல புருஷன் சொன்ன சாட்சிய ரோமர் 8:36-39 வாசனை. 1 யோவான் 4:16 சொன்னீங்க. புரியல. எது வரைக்கும் கேட்டீங்க? என்ன வெளி வந்து தெரியல. 1 யோவான் 4. அன்பிலே நிலத்திரங்கள் வந்துச்சு கேட்டீங்களா? தேவன் அன்பாகவே அது வரையும் தான் கேட்டோம். என்ன பிரதர்? அந்த அன்பை குறித்து பேசுறது வரைக்கும் தான் இங்கே கேட்டோம். ஓகே ரைட். தேங்க்யூ. அதாவது அன்பு ஒரு நியாயசாஸ்திரி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எதுன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தருக்கு அன்பாயிரு, உன்னை போல உன்னை நேசி, என்னை நேசி, உன்னை போல பிறனை நேசி. அதாவது ஆண்டவர் எனக்கு அன்பு செலுத்து, உன்னையே நீ நேசிச்சுக்கோ, பிறனை நேசி. அன்புல இது 3 பிரமாணமான. இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அன்புன்னா ஆண்டுகிட்ட அன்பா இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம், எப்படி பழகுறோம். தாவீது அனுபவத்துல பாருங்க, எது சொன்னாலும் ஆண்ட போய் கேட்பான். ஆண்டவரே நான் போலாமா, இதை செய்யலாமா. ஒரு அப்பா புருஷன் பொண்டாட்டிட்ட கேட்கிற மாதிரி இருந்துட்டு அப்பா மகன்கிட்ட கேட்கிற மாதிரி, அப்பா மகிட்ட கேட்கிற மக அப்பாட்ட கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு செய்கிறது என்ன பார்க்க. அதான் அன்பின் இது ஒண்ணு குறிச்சுக்கிட்டு எனக்கு ஒருவேளை அது கட்டாயிருச்சுன்னு தெரியல. ரோமர் 8:36-39 பவுல் சாட்சி சொல்றாரு. அதை நீங்க வீடு படிச்சு பாருங்க. இவைகளெல்லாம் சொல்லி ஒன்று கிறிஸ்துவ அன்புக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அவைகளை நாம் கர்த்தருடைய அன்பு விட்டு பிரிந்து இருப்போம்னா இன்றைக்கு அவைகளை விட்டு விரும்பி நம்ம ஆண்டு. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
சுவிசேஷத்தில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசம் தான் முக்கியம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைந்து இவ்வளவு அன்பு அந்த விசுவாசம் அது அப்படியே ஒண்ணு பிணைஞ்சுபடி போகுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே கூடாது, முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடு பலன் அளிக்கிறது விசுவாசிக்க வேண்டும். விருதாவா என்ன தேடுகள் கர்த்தர் சொன்னதே இல்லை. அவர் தேடுகளுக்கு பலன் தருவார். அப்படிதான் பழைய நான் பார்க்கிறோம். கர்த்தர் தேடுகளுக்கெல்லாம் பலன் உண்டு, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. எபிரேயர் 12 இன்னும் விளக்கமா சொல்றார். மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். யாரு? இயேசு. இந்த இயேசுவை நோக்கி நமக்கு நிற்கிற இந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட. ஒரு நல்ல உதாரணம், பேதுரு கடல் நிற்க முற்பட்டான். மத்தேயு 14:27-31 வாசி பாருங்க. ஆண்டவர் இயேசு நடந்து வர கடல் நடந்து வர பார்த்து ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வரட்டுமான். சரி வாப்பான்ற உடனே தைரியமா எடுத்து காலை வச்சு நடக்கான். ஆனா என்னாச்சு? டக்குன்னு மூடிப்போம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான் நடக்கிறமான ஒரு அவிசுவாசம் இருந்துச்சோம். அதான் சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை விசுவாச குறைவு இருக்குமானால் நம்மையும் பார்த்து நம்ம இப்படிதான் சொல்றாரு, அந்த அற்ப விசுவாசியே உனக்கு ஏன் பொறுமை இல்லாம போச்சு, நான் தரமாட்டேனா? நம்முடைய ஜெபங்களுக்கு 3 தான். ஒண்ணு உடனே எஸ், இல்லைன்னா உடனே நோ, இல்லைன்னா பொறு. we have to wait. ஆண்டவர் எப்போ கொடுக்கணுட்டு அப்பதான் கொடுப்பார். ஆனா கேட்டுக்கொண்டே இருக்கலாம், தட்டிக்கொண்டே இருக்கலாம், பொறுமையோடு தான். அடுத்தபடியா எதிர் நிலைத்திருக்கணும். நான் யோவான் 15:4 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நம்ம நிலைத்திருக்கணும். அதான் சொல்ற என்னில் நிலைத்திருங்க, அதான் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்லி பவுல் அதான் தலைப்பு கொடுக்க. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா? யோவான் 15:5 என்னால என்னையெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற. அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் விரும்புறார். அதான் ஒரு நிலத்துள்ள வாழ்க்கை. ஒரு சின்ன காரியானாலும் பெரிய காரியானாலும் சரி, God wants us to depend on entirely. அதான் சொல்ல, இந்த வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? என்னை எல்லாம் உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. எந்த தலைவனும் எந்த கடவுளும் சொல்றாரு சரித்திரன். ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்றாரு. அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக அதே யோவான்ல 15:7 என்ன வாசிக்கணும்? என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் மட்டும் அவர் வார்த்தை. அதே வசனம் என்ன வாசிக்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது செய்யப்படும். அப்ப நிறைய காரியங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நம்ம பலன் கிடைக்காம போறது காரணம் என்ன? அவர்களே நம்ம நிலைத்திருக்கவில்லை. அந்த வார்த்தைகளை வச்சிருக்கிறோம், வர்றோம், வார்த்தை கொண்டு கேட்கிறோம். ஆனா விசுவாசம் எல்லாம் போய்க்கலாம். அந்த வார்த்தைகளை நம்மளே நிலைத்தில்லாம இருக்கலாம். அதனாலதான் நீங்க கேட்டுக்கொள்ள நிலைத்திருந்தா கொடுக்கப்படும் சொன்னா நிலைத்தவற்றை கொடுக்கப்படாது, பதில் கிடைக்காது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை தெரியுமா? எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். ஒரு 100 கதை தன் வேலைக்காரனுக்கு சொல்ற, ஆண்டவர் நான் வீட்டுக்கு வந்து சோகம் பண்ணுப்பா. இல்லப்பா வேண்டாப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல. 8:5 வாசி பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லாங்க, அப்பயும் வேலை பிழைப்பான். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. கடுகளவு விசுவாசம் தான் சொல்றாரு. ஆனா இவனுக்கு எவ்வளவு மலையளவு விசுவாசம். ஆசருவே வெளியே குணமாயி 4 நாள் ஆச்சு.
நாருமேன்னு சொல்றான் மாத்தா. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. அவன் எந்திரிச்சு வந்துட்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ரோமர் 12:12 சொல்லி முடிச்சிடுறேன். ஆனா இது கொஞ்சம் சொல்லணும்னா இது தனியா பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும். ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தருத்துருங்கள். உறுதியாய் தருத்துருங்கள்னா என்ன? ஜெபத்திலே நிலைத்திருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் காலில் ஜெபம் பண்ணுங்க? கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு அநேகர் ஜெபம்ன்றதே இல்லை. தனி ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, இப்படிப்பட்ட குழுக்கள் ஜெபத்திலையும் பங்கு பெறது இல்லை. சில சபை கூடுதலும் விட்டு விடுறாங்க. அப்ப எப்படி நம்ம சத்தியத்தில் வளர முடியும்? ஜெபந்தான் வாழ்க்கை நடத்துவார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. கூரை இல்லாத வீடு பாதுகாப்பட்ட வீடு. பாதுகாப்பு பிசாசு எந்த வேலையும் வந்துடுவான். ஜெபத்துல உறுதியாக கட்டு நினைச்சு கண்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கொண்டு திரும்ப யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தப்படி செய்யணும் தான் நிலைத்திருக்கின்ற வேலை சொல்லுவோம். அவர் சித்தப்படி செய்யறோமா? பரிசுத்தமா இருக்கணும் விரும்புறாரு. சத்தியத்தை அறிவில வளரணும்னு விரும்புறாரு. அன்பிலே நிலைத்திருக்குங்கன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. எண்ணிலே நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. ஜெபத்திலே நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. காலையில் வஸ்திரத்தை கேட்டுள்ளாக மாத்திரமல்ல, அதை இன்னும் தியானித்து, ஆண்டவரே நான் எவைகளில் நான் நிலைத்திலாம் இருக்கணும், நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவர் ஒத்தாசை. நம்மளால ஒண்ணும் முடியாது. Only the Holy Spirit can help us. நாம் நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்து விடாதிருக்கோம். அதான் பவுல் வச்சிருக்கேன். நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்துடாதப்பா. நிற்கிறதுக்கு ஒரு நாள் முடியாது. யூ ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருப்போம். ஆவியான ஒத்தாசையோடு நாம் வாழ்க்கை நடத்துவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.